பெண்கள்ல ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய மற்றும் நம்ம வீட்டு பெண்களுக்கும் அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த பிசிஓஎஸ். ஆனா இனிமே இதை நம்ம பிசிஓஎஸ்னு சொல்ல போறதில்ல. ஆமாங்க, கிட்டத்தட்ட 14 வருஷம் விவாதங்களுக்கு அப்புறமா தான் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து இந்த பிசிஓஎஸ் பேரை அதிகாரப்பூர்வமா மாத்திருக்காங்க. அது என்ன புது பேரு, ஏன் இந்த பேரை மாத்தணும், இதனால பெண்களுக்கு என்ன பெனிஃபிட், இதை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். இத்தனை வருஷமா நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோட ஞாபகத்துக்கு வரது கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் இருக்கிறது தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த பிரச்சனை இருக்கிற பல பெண்களுக்கு ஓவரி அதாவது சினப்பையில நீர்க்கட்டிகளே இருக்காது. அதே போல சினப்பையில கட்டிகள் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே பிசிஓஎஸ் இருக்காது. இதனால என்ன ஆகுதுன்னா, நீர்க்கட்டியே இல்லைங்கிற காரணத்தாலேயே பல பெண்களுக்கு இந்த நோய் இருக்கிறதே ஆரம்பத்துல தெரியாம போயிடுது. இதனாலதான் இந்த நோயோட உண்மையான தன்மையை விளக்கக்கூடிய ஒரு புது நேமை தான் இப்போ வச்சிருக்காங்க. அந்த புது நேம் என்ன தெரியுமா, பிஎம்ஓஎஸ் அதாவது பாலி எண்டோகிரைன் மெட்டபாலிக் ஓவரின் சிண்ட்ரோம். கேட்க கொஞ்சம் பெருசா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கு. பாலி எண்டோகிரைன் அப்படின்னா இது ஒரு ஹார்மோன் பிரச்சனை மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கிற பல ஹார்மோன் சுரப்பிகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல மெட்டாபாலிக் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டிங், வெயிட் கெயின், டயபெட்டிக், ஹார்ட் டிசீஸ் போன்ற உடலின் வளர்ச்சிதை மாற்றங்களோட நேரடி தொடர்பு வச்சுக்குது இந்த மெட்டாபாலிக். அடுத்ததுன்னு பார்த்தா ஓவரின், இது பெண்களின் சினப்பையையும் பாதிக்குது, அதாவது ஓவரி. சுருக்கமா சொல்லணும்னா இது வெறும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு முழு உடல் சார்ந்த குறைபாடு அப்படிங்கறத இந்த புது பெயர் உலகத்துக்கு புரிய வைக்குது. உலகெங்கும் கிட்டத்தட்ட 17 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பல நேரங்கள்ல தப்பான புரிதலால மருத்துவர்களே இதை வெறும் பீரியட்ஸ் பிரச்சனை தான் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி அலட்சியமா போயிடுறாங்க. பெண்களுக்கு வர ஹேர் ஃபால், டயர்ட்னஸ், பிம்பிள்ஸ், டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய மெட்டபாலிக் பிரச்சனை இருக்கிறத இந்த பிஎம்ஓஎஸ் இனி தெளிவுபடுத்தும். இதனால பெண்களுக்கு சரியான சிகிச்சையும் சரியான நேரத்துல துல்லியமான டயக்னோசிஸும் கிடைக்கும்.